நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான பச்சை கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொள்ளு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்து நல்லா கழுவிட்டு அதையே தனியாக ஊற வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் குருமிளகு, 4 சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, அது கூடவே 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி, அந்த ஊற வச்சுருக்கிற கொள்ளையும் அது கூட போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த மிளகு கூட நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக தேங்காய் விட்டு தேங்காய் காஞ்ச உடனே கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா 3 போட்டு தாளித்து அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கொள்ளு தண்ணியை ஊற்றி நல்லா வேக விடணும். மற்ற ரசம் மாதிரி நுரக்கட்டின உடனே இறக்காமல் இந்த கொள்ளு நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்தோம்னா அருமையான பச்சை கொள்ளு ரசம் ரெடி ஆயிரும். சுடு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை தனியாக சூப் மாதிரியும் குடிக்கலாம். சளிக்கு இது ரொம்ப நல்லா கேட்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சஞ்சு மாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க.